ஹலோ பசங்களா, வெல்கம் டு வில்சம் சிபிஎஸ்சி சேனல். இன்னைக்கு நம்ம கிரேட் 9 சிபிஎஸ்சி சயின்ஸ் எக்ஸ்ப்ளரேஷனில் சாப்டர் 5 எக்ஸ்ப்ளோரிங் மிக்சர்ஸ் அண்ட் தேர் செப்பரேஷன் இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த கம்ப்ளீட் சாப்டரில் நம்ம எதை பற்றிலாம் படிக்க போகிறோன்ற ஒரு ஃபுல் இன்ட்ரொடக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செஷன்லேருந்து 1 by 1 நம்ம ஸ்லோவாக ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்சர்னா என்ன? நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு என்ன நம்ம குடிப்போம்? மில்க் குடிப்போமா? ஸோ அந்த மில்க் குடிக்கிறதுலேருந்து நம்ம ப்ரீத் பண்ணுற ஏர்லேருந்து எல்லாமே இட்ஸ் அ மிக்சர் தான் இல்லை? மில்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வாட்டர் இருக்குது அண்ட் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஃபேட்ஸ் கூட அதுக்குள்ளே இருக்கும் இல்லை? அப்போ அது ஒரு மிக்சர். ஏர் அப்படின்னா நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மெனி கேஸஸ். ஸோ இது எல்லாமே மிக்சர். நம்ம சாப்பிட்ற மிக்சர் கூட இட்ஸ் அ மிக்சர் இல்லை? என்னெல்லாம் இருக்கும்? ஒரு காலா பூந்தி, அப்புறம் ஓமப்பொடி இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணு அப்படின்னு உங்ககிட்ட தனித்தனியாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுவ? கொஞ்சம் காலா பூந்தி போடுவ, கொஞ்சம் ஓமப்பொடி போடுவ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிட்டு போடுவோம். வேர்க்கடலை போட்டால் போடலாம், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் அ மிக்சர். இப்போ உங்ககிட்ட அதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டியா குயிக்கா, இப்போ எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம மிக்ஸ் பண்ண அதே குயிக்காக செப்பரேட் பண்ணிட முடியுமா நம்மளால? முடியாது. கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படின்ற மாதிரி மிக்சரை உருவாக்குறது ஓகே, கடற்கடை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பட் அதை செப்பரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த செப்பரேஷனுக்காகவும் நம்ம நிறைய மெத்தட்ஸ் இந்த சாப்டர்ல நம்ம சயின்டிஸ்ட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மெத்தட்ஸையும் பத்தி படிக்க போறோம். சரியா? ஸோ 1 by 1 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக்சர்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அண்ட் மிக்சரோட டைப்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மிக்சர் வந்து நம்ம சாப்பிட்ற மிக்சர் எல்லாமே வந்து எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு பெருசு பெருசாக இருக்கும் இல்லை? அதையே நம்மளால பிரிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க. நீ ஒரு லெமன் ஜூஸ் பண்ற. லெமன் ஜூஸில் என்னெல்லாம் போடுவோம்? சால்ட் போடுவோம், கொஞ்சம் சுகர் போடுவோம், அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வாட்டர் போடுவோம். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை நம்மளால பிரிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்படிதானே தோணுது நம்மளுக்கு. அதனால தான் மிக்சர்லையும் நிறைய டைப்ஸ் இருக்கு. சரியா? என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர், இன்னொன்று ஹெட்டரோஜீனியஸ் மிக்சர். அது என்னது ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்டரோஜீனியஸ்? ஹோமோஜீனியஸ் அப்படின்னா ஒரு சொல்யூஷனாக உனக்கு கிடைக்கும், யூனிஃபார்மாக அந்த மிக்சர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பேசின லெமன் ஜூஸ் மாதிரி. ஓகேவா? ஒரு 2 லிக்விட் அதை நீ குடிச்ச அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சிப்பில் நம்மளுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் இருக்கோ கடைசி சிப் வரைக்கும் நம்மளுக்கு அதே டேஸ்ட்லேயே மெயின்டைன் ஆகும். அதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். யூனிஃபார்மாக இருக்கும். இட்ஸ் அ சொல்யூஷன். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா அது யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. சரியா? எது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 சாலிட் பார்ட்டிகல்ஸை மிக்ஸ் பண்ணுற நம்மளோட சாப்பிட்ற ஈட்டிங் மிக்சர் மாதிரி, அது எல்லாமே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இங்கே நம்ம சொல்யூஷன் அப்படின்னு பார்த்த மாதிரி இங்கே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் இப்போ நம்ம பார்த்த அந்த மிக்சர் வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸை வந்து 2 தனித்தனி சாலிட் பார்ட்டிகல்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ மில்க் அப்படின்னா அதை நீ எங்கே சேர்ப்ப? அது பார்க்கறதுக்கு யூனிஃபார்மாக இருக்கா? நம்மளுக்கு பார்க்க அப்படிதானே தோணுது. அப்போ அது ஹோமோஜீனியஸா அப்படின்னா அங்கதான் இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். மில்க் அப்படின்றது நம்ம கொலாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஹெட்ரோஜீனியஸ் மில்க். என்ன அது? ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ல இருக்கிற ஒரு கொலாய்ட். ஹெட்ரோஜீனியஸ்லயே நம்மளுக்கு 2 வகையா இருக்கு. ஒன்று கொலாய்ட், இன்னொன்று சஸ்பென்ஷன். இது டைப்ஸ் கிடையாது, பட் these are all belonging to heterogeneous mixture family. ஓகேவா? கொலாய்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? மில்க்.
அப்போ சஸ்பென்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள்? இது வந்து மட்டி வாட்டர் சொல்லலாம். சொல்யூஷனுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்த லெமன் ஜூஸ் சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு சால்ட் வாட்டர் சொல்லலாம், சுகர் வாட்டர் சொல்லலாம். இது எல்லாமே சொல்யூஷன். உனக்கு ஒரு சொல்யூட் இருக்கும், அதை சால்வெண்ட் இருக்கும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கிறது சொல்யூஷன். ஏன் வந்து மில்க்கு நம்ம கொலாய்டு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மில்கில் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் தெரியாத டைனி ஃபேட் பார்ட்டிகல்ஸுமே அங்கங்கே இருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதையும் கூட நம்மளால் பிரிக்கவும் முடியும். அதனால தான் மில்கை கொலாய்டில் சேர்த்துக்கிறோம். மட்டி வாட்டர் சஸ்பென்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஓகே, ஒரு மட்டி வாட்டர் இன்னும் கொஞ்சம் இது ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ், இது அப்படி கிடையாது, கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கும். நீ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுட்டா அது செட்டில் டவுனும் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதுதான் சஸ்பென்ஷன். சரியா? அண்ட் இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு, ஹெட்ரோஜீனியஸை செப்பரேட் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. சரியா? ஹோமோஜீனியஸ்க்குன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச மெத்தட்ஸ் என்னலாம் அப்படின்னா, கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், draper chromatography. ஓகேவா? அதே மாதிரி ஹெட்ரோஜீனியஸ்க்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு, செப்பரேஷன் மெத்தட்ஸ். இதெல்லாம் செப்பரேஷன் மெத்தட்ஸ். சரியா? இது வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன். செப்பரேட்டிங் ஃபனல் வச்சு நம்மளால பிரிக்க முடியும். அதுக்கப்புறம் சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன், coagulation. ஸோ இந்த ஜென்ரலாக நம்ம இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எதை? ஹோமோஜீனியஸை. என்ன மெத்தட்ஸ்லாம்? 3 மெத்தட். இதை தான் நம்ம இப்போ நம்ம சாப்டரில் படிக்க போத, கான்சென்ட்ரேட் பண்ண போத மெத்தட்ஸ் தான் இது. ஓகேவா? கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. அதே மாதிரி ஹெட்ரோஜீனியஸை நம்ம எதெல்லாம் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணலாம், செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன், செப்பரேட்டிங் ஃபனல், சப்ளிமேஷன், அடுத்து 2 சீலை. ஓகேவா? 2 எஸ்ல சொல்லியிருக்கோமா, 2 சீலை, சென்ட்ரிஃபியூகேஷன், கொயாகுலேஷன். ஓகேவா? இந்த 5 மெத்தடும். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? ஒவ்வொரு மெத்தடும் ஜஸ்ட் என்னது இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அது என்னது சொல்யூஷன், கொலாய்டு, சஸ்பென்ஷன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ சொல்யூஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு சொல்யூட் இருக்கும், ஒரு கொஞ்சம் சால்வெண்ட் இருக்கும். லைக் நம்மளோட சுகர் சொல்யூஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சுகர் தான் அதில் கரைஞ்சு போகிற சொல்யூட், சால்வெண்ட் வந்து வாட்டர், மில்க்கு, எதுவாக வேணா இருக்கலாம். கரெக்டாக? இந்த 2 மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா? இந்த சொல்யூஷன்லேயே நம்ம இன்னும் ஒரு சப் டாபிக்கும் பார்ப்போம், என்னன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு டீ போடுறோம்னு வச்சுக்கோ. டீயில் நம்ம என்னெல்லாம் சேர்ப்பாங்க? நம்ம அம்மா கொஞ்சம் டீ பவுடர் போடுவாங்க, காஃபினா காஃபி பவுடர், டீ பவுடர், டீனா டீக்குள்ள டிகாஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா? மில்க் இருக்கும், வாட்டர் இருக்கும், இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சம் சுகர் போட்டு கொடுத்துடுவாங்க. இப்படி தானே பண்ணுவோம் நம்ம டீ காஃபி. சிலவங்களுக்கு ஸ்ட்ராங் டீ வேணும்னு கேட்பாங்க, சிலவங்களுக்கு கொஞ்சம் லைட் டீ கேட்பாங்க, சிலவங்க நல்லா சுகர் வந்து நல்லா நிறைய வேணும்னு கேட்பாங்க, சிலவங்களுக்கு லைட் சுகர் வேணும்னு கேட்பாங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஐ மீன், நம்ம போட்ட டீயில எவ்வளவு வந்து சுகரோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு, சுகரோட அளவு எவ்வளவு தூரம் இருக்கு, இல்ல அதே மாதிரி டீயோட கான்சென்ட்ரேஷன், டிகாஷன் எவ்வளவு தூரம் இருக்கு, அதுதான் கான்சென்ட்ரேஷன். சரியா? திக்கு டீயா லைட் டீயா
அதை சொல்றது கான்சென்ட்ரேஷன். அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்கு மெஷர் பண்றதுக்கு. என்னென்ன மெத்தட்ஸ்? மாஸ் பை மாஸ் பெர்சன்டேஜ் மெத்தட். ரெண்டாவது மாஸ் பை வால்யூம். மூணாவது வால்யூம் பை வால்யூம். மாஸ் அப்படின்னா எவ்வளோ கிராம், எவ்வளோ கிராமுக்கு, இவ்வளவு கிராம் வாட்டர்ல நான் இவ்வளவு கிராம் சுகர் போட்டிருக்கேன், அந்த மாதிரி. இது மாஸ் பை வால்யூம் அப்படின்னா இவ்வளவு எம்எல் மில்லி லிட்டர் வாட்டருக்கு நான் இவ்வளோ கிராம் போட்டிருக்கேன் சுகர். இது ரெண்டுமே எம்எல். இவ்வளோ எம்எல் வாட்டர்ல நான் இவ்வளோ எம்எல் சுகரை வந்து நம்ம யூஸ்வலி கிராம்ல தான் மெஷர் பண்ணுவோம். எந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டுமே எம்எல்ல வர மாதிரி இருக்கும் அந்த டைம்ல கான்சென்ட்ரேஷனுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா? இது வந்து ரெண்டுமே கிராம். இது மாஸ் அப்படின்றது கிராம், வால்யூம்னா மில்லி லிட்டர். புரிஞ்சுதா? இது வந்து சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம வேற என்ன பார்த்தோம்? ஹெட்ரோஜீனியஸ்ல கொலாய்ட், சஸ்பென்ஷன் பார்த்தோமா? கொலாய்டுக்கு எக்ஸாம்பிள் மில்க் பார்த்தோம். ஏன்னா அது கொஞ்சம் டைனி பார்ட்டிகல்ஸாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் தென் நம்ம அதை செப்பரேட் பண்ண முடியும். சஸ்பென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் மட்டி வாட்டர் பார்த்தோம். ஸோ இந்த சொல்யூஷன், கொலாய்ட், சஸ்பென்ஷன், இந்த மூணுத்தையும் வச்சு ஒரு முக்கியமான எஃபெக்ட் நம்ம படிப்போம் கடைசியா. அதுக்கு பேரு டிண்டல் எஃபெக்ட். இது என்ன எஃபெக்ட்? டிண்டல் எஃபெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட். எதை வச்சு படிப்போம்? ஹோமோஜீனியஸ்ல வர்றது சொல்யூஷன், ஹெட்ரோஜீனியஸ்ல ரெண்டு பார்த்தோம், ஒன்று கொலாய்ட், இன்னொன்று சஸ்பென்ஷன். இந்த டிண்டல் எஃபெக்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மட்டும் கொடுக்குறேன். ஒரு லேசர் பீம் ஆஃப் லைட்டை ஒரு சொல்யூஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து லேசர் பீம் ஆஃப் லைட்டை அடிப்பாங்க. இது வந்து சொல்யூஷனா இருந்துச்சு, ஃபுல்லா யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னா இந்த பீமோட பாத் நம்மளுக்கு தெரியாது கண்ணுக்கு. இங்க நோ பீம் ஆஃப் லைட், உன்னால அதோட பாத்தை பார்க்க முடியாது. இதே கொலாய்டா இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது டைனி பார்ட்டிகல்ஸ் இல்லையா, ஆனாலும் உன்னால லைட்டை பார்க்க முடியும், பட் கொஞ்சம் கம்மியா. ஸோ வி கேன் சி இங்கே, ஆனா கொஞ்சம் கம்மியா. சஸ்பென்ஷன்ல மட்டி வாட்டர் தானே, ஸோ உன்னோட பார்ட்டிகல்ஸ் நல்லா பெருசு பெருசா இருக்கும். அந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் லைட்டை, அந்த லேசர்லேருந்து வர லைட்டை நல்லாவே என்ன பண்ணும்? பாஸ் பண்ணும். ஸோ இங்க நம்மளால நல்லா பார்க்க முடியும். இதுதான் டிண்டல் எஃபெக்ட். நம்மளோட சொல்யூஷன், கொலாய்ட், சஸ்பென்ஷன், இது ஃபுல்லாவே கலைஞ்சு போச்சு. இதுல டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கு, இதுல ரொம்ப நல்ல பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இங்க நம்மளால லைட்டை பார்க்கவே முடியாது, இங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். பட் எனிவேஸ் வி கேன் சி there is beam of light தான் இங்க ரெண்டு இடத்துலையுமே. எஸ், சஸ்பென்ஷனுக்கு நல்லாவே சொல்லலாம் எஸ். ஓகேவா? இதுதான் டிண்டல் எஃபெக்ட். இந்த மூணுத்தை வச்சும் நம்ம கடைசியா படிக்க போத ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கோம்? மிக்சர்னா என்னன்னு தெரியும், 2 டைப்ஸ், ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் தெரியும். சொல்யூஷன் அப்படின்றது ஹோமோஜீனியஸ் தான் அப்படின்னு பார்த்துட்டோம். ஹெட்ரோஜீனியஸ்க்கு கொலாய்ட், சஸ்பென்ஷன், இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணி டிண்டல் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சரை செப்பரேட் பண்ற மெத்தட்ஸ் தான் கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. இந்த ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரை செப்பரேட் பண்ற மெத்தட் தான் ஃபில்ட்ரேஷன், செப்பரேட்டிங் ஃபனல், சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன், கொயாகுலேஷன், இந்த 5 மெத்தட். ஓகேவா? இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம இதையே தான் டீடைல்டா பார்ப்போம். கிறிஸ்டலைசேஷன்னா என்ன, ஒன்னொன்னு என்னென்ன மெத்தடு, அதை எப்படி நம்ம வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு மெத்தடையும் டீடைல்டா பார்க்க போதும். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா சாப்டர்? ஈஸியாகவும் தோணுதா உனக்கு? இப்போ நீ உன் புக்கை பார்த்ததும் ஏன் இவ்வளோ பேஜ், நம்மலாம் எப்படி ஆக்சுவலி நம்ம ஏன் இந்த பர்டிகுலர் இன்ட்ரடக்ஷன் செஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு பிபிடி போட்டாலோ இல்லை நம்மளுக்கு ஒரு லெசனை ஸ்டார்ட் பண்ணாலோ நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கிடுகிடுன்னு அந்த லெசன் முதல்ல எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்னு பார்க்குற ஆட்கள் தானே நம்ம. அதனால தான் நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டேன், இதெல்லாம் தான் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. சரியா? அப்போ நான் கிறிஸ்டலைசேஷன் வந்துட்டு இருக்கேன், உனக்கு நடத்திட்டு இருக்கேன்னா உனக்கே தெரியும்
ஓகே, இதுக்கப்புறம் ஹோமோஜீனியஸ்ல நம்மளுக்கு இன்னும் 2 மெத்தட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போய் ஹெட்ரோஜீனியஸ்ல இந்த 5 மெத்தடையும் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு 2 லைனர் உனக்கு ஒவ்வொரு மெத்தடும் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். நம்ம டீடைல்டா அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்க்கலாம். கிறிஸ்டலைசேஷன்னா என்ன அப்படின்னா, பியோர் கிறிஸ்டல்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து சொல்யூஷன் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஹோமோஜீனியஸ்னா சொல்யூஷன் யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிருக்கும். அதுலேருந்து சில பல ஸ்டெப்ஸ் பண்ணி பியோர் கிறிஸ்டலா ஃபார்ம் பண்ணுவாங்க. உனக்கு ஒரு சொல்யூஷன் இப்படி இருக்கும், அவங்க சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா உனக்கு என்ன ஆயிடும், இப்படி கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அதுதான் கிறிஸ்டலைசேஷன் மெத்தட். ஸோ பியோர் வி கேன் அப்டைன் பியோர் கிறிஸ்டல்ஸ் ஃப்ரம் அ சொல்யூஷன். டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு 2 லிக்விட் இருக்கு சரியா? அந்த 2 லிக்விடுக்கும் பாயிலிங் பாயிண்ட் சேமா இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ நீ என்ன பண்ணலாம், டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணி அதோட பாயிலிங் பாயிண்ட் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி பண்றது தான் டிஸ்டிலேஷன். நான் முதல்ல என்ன சொன்னேன், கிறிஸ்டலைசேஷன். அது பியோர் கிறிஸ்டல்ஸ் ஃப்ரம் அ சொல்யூஷன். அதுக்கு என்ன நீ எக்ஸாம்பிளா கொடுக்கலாம், சால்ட் கிறிஸ்டல்ஸ் எடுக்கிறாங்களா, நம்மளோட கல் உப்பு, நம்ம அம்மாலாம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கல் உப்பெல்லாம் எப்படி பண்றாங்க, ஃப்ரம் சீ வாட்டர். கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம் சரியா? அடுத்த மெத்தட் என்ன படிச்சோம், இப்போ டிஸ்டிலேஷன் பார்த்தோமா. டிஸ்டிலேஷன் அப்படின்றது டு செப்பரேட் லிக்விட்ஸ் யூசிங் பாயிலிங் பாயிண்ட்ஸ். இங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேயும் அதே சீ வாட்டர் நீ எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். டு டேக் சால்ட், சீ வாட்டரை நான் பாயில் பண்றேன்னு வச்சுக்கோ. முதல்ல எது பாயில் ஆயிடும், வாட்டர் எல்லாம் பாயில் ஆயிடும், உனக்கு இன்னொன்று கிடைச்சிடும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி பாயிலிங் பாயிண்ட். ஸோ பாயிலிங் பாயிண்ட் அதோட பாயிலிங், எந்த ஒரு என்ன சொல்றது, அந்த மிக்சர்ல எந்த ஒரு காம்பனண்ட்டுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியிலேயே அது பாயில் ஆயிடுமோ அது முதலே பாயில் ஆயிடும் இல்லையா? இன்னொன்று பாயில் ஆகாம இருக்கும், அதோட பாயிலிங் பாயிண்ட்டை ரீச் பண்ற வரைக்கும். ஸோ இந்த இடத்துல வாட்டருக்கு கம்மி பாயிலிங் பாயிண்ட்னா அது முதலே வாட்டரா போயிடும், எவாப்ரேட் ஆகி நம்மளுக்கு அப்ப என்ன கிடைச்சிடும், சால்ட் கிடைச்சிடும். அதுதான் டிஸ்டிலேஷன். We can separate liquids using the difference in the boiling points. அடுத்தது என்னது, பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. பேப்பர் குரோமேட்டோகிராஃபி அப்படின்றது டு செப்பரேட் கலர்ஸ் இன் a mixture. ஒரு மிக்சர்லேருந்து கலரை செப்பரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் கலர் இங்க் இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் லைட்டாக தண்ணி படும்போது பிளாக் கலருக்குள்ள நிறைய கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கலரும் அந்த சால்வெண்ட் வந்து அங்கே வாட்டர் தானே, அந்த சால்வெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட், அந்த சால்வெண்ட்டை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் இதில் மூவ் ஆகும், வெளியில வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் குயிக்காக வெளியில வருதுன்னு வச்சுக்கோ, அது குடுகுடுன்னு மேலே போயிடும். அடுத்து ப்ளூ கலர் வருதுன்னா அது அடுத்து. இந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் செப்பரேட் ஆக வைக்க முடியும் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி மூலமா. ஸோ இந்த 3 மெத்தட் தான் எதுக்கு, ஹோமோஜீனியஸ்க்கு. சரியா? கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன் அண்ட் பேப்பர் குரோமேட்டோகிராஃபி. அடுத்து ஹெட்டரோஜீனியஸ்க்கு என்னெல்லாம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் செப்பரேட்டிங் ஃபனல். இது என்ன பண்ணுவோம், இது ஆஸ் த நேம் சஜஸ்ட், நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு லிக்விடுக்குள்ள நீ சாண்டை போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இல்லை சாரி செப்பரேட்டிங் ஃபனல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வந்தேன்னா ஃபில்ட்ரேஷன். ஒரு வாட்டர் அண்ட் சாண்ட் சொல்லலாம் இதுக்கு, வாட்டர் பிளஸ் சாண்ட். ஸோ ஒரு லிக்விட்ல நம்ம ஃபில்டர் பண்ண முடியும்ல, இப்போ நம்ம டீ போடுறோம் அப்படின்னாலும் அதை ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டீ தூளெல்லாம் மேலே தங்கிடும், நம்ம நல்ல திக் டீ எடுத்து குடிச்சிடலாம். அதே மாதிரி வாட்டர் அண்ட் சாண்டை ஃபில்டர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த கீழே இருக்கிற இதில் நம்மளுக்கு வாட்டர் மட்டும் வரும், சாண்ட் எல்லாம் இங்கே தங்கிக்கும். இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தட். அடுத்தது செப்பரேட்டிங் ஃபனல்.
செப்பரேட்டிங் ஃபனல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப உனக்கு வந்து ஒரு வாட்டர் அண்ட் ஆயில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ரெண்டும் மிக்ஸ் ஆகுமா? ரெண்டும் அப்படியே யூனிஃபார்மா கலந்துருமா அப்படின்னா இல்ல. நம்மளுக்கு என்ன ஆகும்? டென்சரா உள்ளது கீழே இருக்கும், மேல ஆயில் இருக்கும். இங்க வாட்டர் தான் டென்சர் தென் ஆயில். ஸோ கீழே நம்மளுக்கு என்ன இருக்கும்? வாட்டர் இங்க இருக்கும், அதுக்கு மேல இங்க ஆயில் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செப்பரேட்டிங் ஒரு ஃபனல் மாதிரி வச்சிருப்பாங்க. சரியா? இந்த ஃபனல்ல இங்க ஒரு பீக்கர் வச்சு கலெக்ட் பண்ணுவாங்க. இதை ஓப்பன் பண்றாங்கன்னா கடகடன்னு கீழே இருக்கிற வாட்டர் முதல்ல கீழே போகும். ஸோ போனதும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டக்குன்னு இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஃபனலுக்கு ஒரு நாப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ, இந்த நாபை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது போனதும் இந்த நடுப்பட்ட இடத்துல ரெண்டும் மிக்ஸ் ஆன இந்த ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் இதை தனியா எடுத்து இதை வெளியில கொட்டிடுவாங்க. இதை யூஸ் பண்ண முடியாதுல, இது ரெண்டும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கும், லைட்டா நடுவுல மட்டும், நடுப்பட்ட இடத்துல மட்டும். ஸோ முதல்ல வாட்டரை தனியா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபனலை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபனலை ஓப்பன் பண்ணி அந்த நடுவுல உள்ள மிக்சரை எடுத்து தூர கொட்டிட்டு திரும்ப தேர்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த ஆயிலை மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களால தனித்தனியா எடுக்க முடியும். இதுதான் செப்பரேட்டிங் ஃபனல் பண்றது. அண்ட் அடுத்தது சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படின்றது, இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, நாப்தலின் பால்ஸ். நாப்தலின் பால்ஸ்னா என்ன? நம்மளோட வார்ட்ரோப்லலாம் வந்து வைப்பாங்கல்ல நம்ம அம்மா, பாச்சா உண்டன்னு கூட சொல்லுவாங்கல்ல, ஒயிட் கலர்ல இருக்கும் இல்ல, அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ரவுண்டா இருக்கும்ல, அந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அங்க தண்ணியா வந்துடுமா? இல்ல. என்ன நடக்கும்? சாலிட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அதெல்லாம் என்னவாயிடும்? கேஸ் ஆயிடும். அந்த ஸ்மெல்லுக்கு தானே இன்செக்ட்ஸ் எதுவும் பக்கத்துல வராம இருக்கும். சரியா? சாலிட்ல இருந்து லிக்விடா ஆகாமலே நேரடியா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுறது தான் என்னதுன்னா சப்ளிமேஷன். ஸோ அப்படி மாறும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் குளோரைடுன்னு ஒன்று இருக்கு, அதுல நம்ம சால்ட்டை மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. இது கூட இதுவுமே சப்ளிமேஷன் ப்ராசஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். சாண்டுன்னு கூட வச்சுக்கோ. ஏன் சாண்ட் பிளஸ் அமோனியம் குளோரைடு, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிருக்கோம். சாண்ட் நம்மளுக்கு இங்க இப்படியே இருக்கும், இது கூட அமோனியம் குளோரைடும் இருக்கு. இப்போ பாயில் பண்ணும் போது என்ன ஆகும்? இது அப்படியே முதல்ல வேப்பரா மாறிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வேப்பரை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க. சாண்ட் வந்து வேப்பரா மாறுமா? இல்லை, அதான் அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த அமோனியம் குளோரைடு வேப்பரா மாறிச்சா, ஏன்னா நம்ம தனித்தனியா நம்மளை இங்க பிரிச்சு எடுக்க சொன்னா நம்மளால முடியாது. இப்போ அந்த வேப்பரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூல் பண்ணுவாங்க. சரியா? கூல் பண்ணும் போது அந்த கேஸ் என்ன ஆகும்? நேரடியா சாலிடா மாறிடும். அந்த சாலிட் நம்ம அமோனியம் குளோரைடா சாலிடா நம்ம அப்படியே எடுத்துடலாம். இந்த மாதிரி கேஸ் ஸ்ட்ரெயிட்டா சாலிடா மாறுறதுக்கு பேரு டெபோசிஷன். ஸோ சாலிட் கேஸா மாறுறதுக்கு பேரு சப்ளிமேஷன், கேஸ் சாலிடா மாறுறதுக்கு பேரு டெபோசிஷன். இந்த மாதிரி விஷயம் பண்ற செப்பரேஷனுக்கு நம்ம சப்ளிமேஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சென்ட்ரிஃபியூகேஷன். சென்ட்ரிஃபியூகேஷன்னா என்ன? இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கா? நீ போன கிரேட்ஸ்லயுமே படிச்சிருப்பியே. மில்க்லேருந்து கேர்டு எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்பின் பண்ணுவாங்கல்ல, மத்து வச்சு கடைவாங்க தானே. அப்படியே கடைஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? சாரி, கேர்டு இல்லை, பட்டர் எடுக்கணும்னா மத்து வச்சு நம்ம கடைஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? பட்டர் கிடைச்சிடும். இப்படி அந்த ஸ்பின்னிங் மெத்தட்ல பிரிக்கிறதுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூகேஷன். சரியா? ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸும் கொஞ்சம் அதை விட பெரிய பார்ட்டிகல்ஸும், சாண்டே கூட எடுத்துக்கோ. ஒன்று ரொம்ப மைன்யூட் குட்டி சாண்டு, இன்னொன்று கொஞ்சம் பெரிய சாண்ட். ரெண்டுத்தையும் நான் பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு டிஸ்க் மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு அதை நல்லா ஸ்பீடா ஸ்பின் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்க்ல இங்க நிறைய சாண்ட் இருக்கு. சரியா? கொஞ்சம் பெரிய பெரிய சாண்டும் இருக்கு. இதை ஸ்பின் பண்றாங்கன்னா இந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அவுட்டர் சைடுக்கு வந்துடும், அண்ட் குட்டி குட்டி மட்டும் உள்ள இருக்கும். எப்பயுமே பெரிய கொஞ்சம் பிக்கர் லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அவுட்டர் சைடுக்கோ,
இல்லை டாப்புக்கோ வந்துடும் லார்ஜர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் வைஸ் வர்சா நடுவில் இருக்கும் இல்லை பாட்டமில் இருக்கும் இன்சைடில் இல்லை பாட்டமில். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சென்ட்ரிஃபியூகேஷன். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சது வந்து மில்க் பட்டர் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு கூட நீ சொல்லலாம். அண்ட் தென் கடைசி கொயாகுலேஷன். கொயாகுலேஷன்னா என்ன? இது வந்து கொயாகுலண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு மிக்சரில் ஆட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து வாட்டர்னே வச்சுக்கோயேன். வாட்டரில் ஆனால் கொஞ்சம் டர்ட்டி வாட்டர். இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கொயாகுலண்ட் அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆலம். ஆலம் கூட நீ முந்தி படிச்சிருப்ப. டு ஃபில்டருக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நூலில் கட்டி உள்ளே விடுவாங்க. இந்த ஆலம் விட்டாங்க அப்படின்னா இங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாத டர்ட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்? அதை நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணணும்னா முடியாது. நம்ம ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்? ஃபனலில் ஊற்றுனேன்னா எல்லாம் மொத்தமாக போயிடும். இந்த ஆலம் என்ன பண்ணணும்னா அந்த குட்டி குட்டி டைனி பார்ட்டிகல்ஸை எல்லாம் ஜாயின் பண்ண வச்சு பெருசாக இப்படி ஆக்கிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுதான் டர்ட்டி பார்ட்டிகல்ஸோட என்ன சொல்றது, அந்த சேர்த்து வச்ச கலவை. ஸோ இதை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறது பியூர் வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை பேசிக்லி ட்ரிங்கிங் வாட்டர், ஒரு பியூர் வாட்டர் செய்யறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரியா? இதெல்லாம் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படின்றதுக்கான மெத்தட்ஸ். ஃபில்ட்ரேஷன், செப்பரேட்டிங் ஃபனல், சப்ளிமேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன் அண்ட் கொயாகுலேஷன். சரியா? இந்த ஒவ்வொரு மெத்தடையும் அண்ட் சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் எப்படின்றத பார்த்தோம் இல்லையா? மாஸ் பை மாஸ், மாஸ் பை வால்யூம், வால்யூம் பை வால்யூம், அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, கொலாய்டு, சஸ்பென்ஷன், சொல்யூஷன், இந்த டேர்ம்ஸை தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போதும். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளியராக புரிஞ்சுதா? இந்த இன்ட்ரோடக்ஷன் இன்னொரு தடவை கூட ரிவைண்ட் பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஸோ தட் நம்ம செஷன் உள்ள போகும்போது ஆமா இல்லை இதுதான் டிஸ்டிலேஷன், ஆமா இந்த பேர் நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல கேள்விப்பட்டோமே இதுதான் சப்ளிமேஷன் அப்படின்னு உன்னால ரீகால் பண்ண முடியும். சரியா? ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் என்னையும் மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. ஓகேவா? And see you in the next session. Till then, take care. Bye-bye.